இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்மகிட்ட இருக்க புல்லை ஸ்னேக்கோடைய அந்த டேங்கை பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ண போகிறோம். அதாவது நம்ம உட்காந்துருக்க இந்த சிமெண்ட் டேங்க் தான் இன்றைக்கி க்ளீன் பண்ண போகிறோம். இந்த மீனை தான் இது வரைக்கும் நம்ம வீடியோவில் காட்டலன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோஸில் நான் காட்ட போகிறேன். வீடியோ முதல்ல லைக் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம ஃபிஷ் டேங்க்ஸ் எல்லாம் பார்த்தீங்களா கைஸ், எல்லாம் இனி தான் க்ளீன் பண்ணோம். இது மட்டும் க்ளீன் பண்ணியிருக்கோம். வீடியோ பார்க்காதவங்க போய் செக் பண்ணி பாருங்கள். பாக்கி இதெல்லாம் இனி தான் க்ளீன் பண்ணோம். இப்போ நம்ம க்ளீன் பண்ண போகிறது இந்த டேங்க் தான். ஸோ இந்த மீனுக்கு இவ்வளோ சேஃப்டி தேவை கைஸ், இல்லைனா குதிச்சு போயிடும். ஸோ இரும்பு நெட்டு போட்டிருக்கேன் கைஸ். எதுக்குன்னா இது பழைய நெட்டு தான், மீன் குதிச்சு போகாமல் இருக்கிறது. பத்திரமா இருந்துக்கோ. இப்போ ஃபாக்ஸ் டெயில்ஸை பார்த்தீங்களா, டேங்க் மொத்தம் ஃபாக்ஸ் டெயில்ஸ் தான். மீன் ஆக்சுவலாக கொஞ்சம் வளர்ந்துருக்கு. சில அன்றைக்கி சாப்பிட்றதுக்காக நிறைய மீன்கள் போட்டிருந்தோம். இதில் பாருங்களேன், ஒரு மீன் கூட கிடையாது, எல்லாம் காலி. இருக்கான்னு பார்ப்போம். ஃபாக்ஸ் டெயில்ஸை முதல்ல க்ளீன் பண்ணிடலாம் கைஸ். ஃபுல்லாகவே நம்ம ஃபாக்ஸ் டெயில்ஸ் தான். இதெல்லாம் எடுத்து மாற்றினா தான் நம்ம அந்த மீனை ஃபஸ்ட்டு பிடிக்க முடியும். பாருங்களா, எல்லாமே ஒரே பிராஞ்சில் இருந்து வந்துருக்கு கைஸ். ஸோ எல்லாமே ஒரே பிராஞ்சில் இருந்து தான் வந்துருக்கு கைஸ், வளர்ந்துருக்கு. கொஞ்சம் தண்ணி எடுத்து வச்சிடலாம், யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வேறு எதுக்காச்சும் யூஸ் பண்ணிக்கலாம் கைஸ். தண்ணி பார்த்திங்கன்னா இங்கேருந்து கீழே போயிட்டுருக்கு. நம்ம ஓசு போட்டிருக்கோம், இப்படி தான் தண்ணி இறக்கிட்டுருக்கோம். தண்ணி பார்த்திங்கன்னா குறைய ஆரம்பிச்சிருச்சு, ஃபுல்லாகவே குறைஞ்சிருச்சு. நம்ம மீனை பிடிக்கிற அளவுக்கு தான் தண்ணி இருக்குது. ஸோ மீன் பார்த்திங்களா இது பாட்டுக்கு அப்படி நீந்துட்டுருக்கு. நம்ம இதை பிடிச்சிடலாம். இங்கே ஒன்று இருக்குது, அது என்ன தூக்கம் ஒன்று வந்துடுச்சு. ஸோ கைஸ், ரெண்டு மீனையும் பார்த்திங்கன்னா பிடிச்சிருக்கோம். ரெண்டுமே நல்லா அடி வாங்கியிருக்கு கைஸ். அது வெளியே குதிக்க முயற்சி பண்ணி நல்லா அடி வாங்கியிருக்கு. நம்ம கை போட்டாலே அது சாடிடும் பயந்து. கலர் பேட்டர்ன் தான் செம்மையாக இருக்கும். டெய்லெல்லாம் பார்த்தீங்களா, தெரியுதா? ஸோ இதோடைய கலர் பேட்டர்ன்லாம் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும், வித்தியாசமாக. அது வாலில் ஒரு மயில் மாதிரி ஒரு புள்ளி கூட இருக்கும். ஸோ க்ளீன் பண்ணிவிட்டு விடும்போது உங்களுக்கு தெளிவாக காட்டுறேன். மீன்லாம் சேஃபாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம டேங்கையும் சுத்தமாக க்ளீன் பண்ணியாச்சு. இனி நம்ம தண்ணியை ஃபில் பண்ணிட வேண்டியதான். ஸோ கைஸ், தண்ணியெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா ஃபில் பண்ணிட்டோம். நல்லாவே ஃபில் ஆகிடுச்சு. கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் அழுக்காக இருக்குது கைஸ், வேஸ்ட் ஆஃப் டைம். கொஞ்சம் தண்ணி அழுக்காக இருக்குது. நம்ம என்ன பண்ணலாம், ஒரு 10 நிமிஷம் இப்படியே விட்டுட்டு மீனை பிடிச்சி விடலாம். அதுக்கு முன்னாடி வாட்டர் பிளான்ஸ் நம்ம செட் பண்ணோம். ஃபாக்ஸ் டெயில்ஸை நம்ம இதில் போட போகிறதில்ல கைஸ். மீனை பார்க்குறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் வாட்டர் கேபேஜ், ஃப்ளோட்டிங் பிளான்ஸ், ஸோ இவ்வளோ போதும், அது தானாக வளர்ந்துக்குங்க கைஸ். வாட்டர் கேபேஜ் இதில் தண்ணியை ஃபில் பண்ணிட்டோம்ல. இனிமேல் அது கொஞ்சம் நேரம் அப்படி 10 நிமிஷம் ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தண்ணி கொஞ்சம் செட்டில் டவுன் ஆயிடுச்சுன்னா மீனுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் கைஸ். இது ஆற்று தண்ணியில் வாழ்கிற மீன் தான், ஆனாலுமே நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் ஹேண்டில் பண்ணோம். இது நல்லா குதிச்சு எஸ்கேப் ஆயிடும். அதனால தான் நெட்டெல்லாம் போட்டு நாங்கள் மூடி வச்சுருக்கோம். ஸோ மீனை பாருங்களேன்,
ஒரு 10 சென்டிமீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், 10 சென்டிமீட்டர் இருக்கும். இதுவும் பார்த்திங்கன்னா ஸ்னேக் ஹெட் வெரைட்டியை சார்ந்தது தான். இதை எங்கள் ஊர்லலாம் சாமியன் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய இடங்களில் இதை பார்த்திங்கன்னா இப்போ கேரளாவிலலாம் இது சேர்மீன் எதுவும் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இது புல்லை ஸ்னேக் ஹெட் இதோடைய இங்கிலீஷ் பேர். இது நம்ம நார்மலாக இருக்கிற விரால் மீனோட கொஞ்சம் பெருசாக வளரும். கொஞ்சம் இல்லை, ரொம்பவே பெருசாக வளரக்கூடியது. 5 கிலோ மேலெலாம் வளரக்கூடியது. ஸோ இதை பாருங்களேன், இது ஹெட்டெல்லாம் கொஞ்சம் அடிபட்டிருக்கு. இது வலையிலேருந்து குதிச்சு எஸ்கேப் பார்த்த போது பட்ட அடின்னு நினைக்கிறேன். நல்லா குதிச்சு பார்த்துருக்கு எஸ்கேப் ஆகிடலாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதுக்கான வாய்ப்பு கிடைக்கல கைஸ். நம்ம இதில் ஒரு ஃபீட் பண்ணி பார்க்கலாமா அந்த டேங்கில் விடுறதுக்கு முன்னாடி. கைஸ், நம்ம கையில் ஒரு சின்ன மீன் இருக்குது, போட்டு பார்க்கலாம். இன்னொன்று வாண்டடா வந்திருக்கு. 3 மீன் போட்டிருக்கு கைஸ். ரொம்ப நேரம் ஆகிடுச்சு, இன்னுமே மீன் ஃபீட் எடுக்கலை. அது இதில் எடுக்காதுன்னு நினைக்கிறேன், பயந்து போயிருக்குன்னு நினைக்கிறேன். நான் என்ன பண்ண போகிறேன்னா, இது 2 எடுத்து நம்ம டேங்க்கு மாற்ற போகிறோம். அதுக்கப்புறம் மூடி வச்சுட்டோன்னா அது பாட்டுக்கு அது ஃபீட் எடுக்க ஆரம்பிச்சிடும் கைஸ். ஏன் சொல்கிறேன், ஆல்ரெடி நம்ம நிறைய மீன்கள் விட்டுருந்தோம், எல்லாத்தையுமே சாப்பிட்ருக்கு. அப்போ இதையும் கண்டிப்பாக சாப்பிடும். நம்ம அதை அதுலேயே ஸ்ட்ரைட்டாக விட்டுறலாம். மீனை பிடிச்சி விட்டுறலாம். நம்ம மீனை பிடிக்கிறத எடுக்க கஷ்டம், நம்ம விடுறத காட்டுறேன். ஸோ கைஸ், நான் கையில் பிடிச்சேன், மீனை குதிச்சிருச்சு. நெட்டில் பிடிப்போம். ஸோ பார்த்தீங்களா கைஸ், அதோடைய சைஸை நெட்டு வேறு ஓட்ட அது வழியாக பூந்து போயிடும் கைஸ். இதோடைய கலர் பட்டனை தான் உங்களுக்கு காட்டணும்னு நினைக்கிறேன். அது மட்டும் காட்டணும். ஓகே, பார்த்தீங்களா, நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் நிறைய ஃபிஷ்ஷஸ் எல்லாம் பிடிக்கிற மீன் தான். யாரும் பெருசாக வீட்டில் வளர்க்க மாட்டாங்க கைஸ். நம்ம இதை செயின் சைஸாக வளர்க்க முயற்சி பண்ணுவோம். ஏன்னா இது ஃபீட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ அது போயிடுச்சு பார்த்தீங்களா கைஸ். இது சைஸை பாருங்களேன், சின்ன சைஸ், ஆல்மோஸ்ட் ஒரு 10 சென்டிமீட்டர் தான் இருக்கும். பட் இதோடைய கலர் பேட்டர்ன் தான் கைஸ். பார்த்தீங்களா, அசையாமல் இருக்குது. சரி, அதுவும் போயிடுச்சு கைஸ். ஃபீடிங்காக விட்டுருந்த மீன்களையும் பிடிச்சி விட்டுறலாம் கைஸ். ஏற இப்போ தான் கழுவுனேன். வந்தீங்களா, குட்டி குட்டி மீன்கள். ஆக்சுவலாக கைஸ், இன்னொரு சீக்ரெட் சொல்லட்டுமா, இந்த டேங்க் வந்து சரியான லீக்கு. நம்ம எத்தனையோ மாதம் முன்னாடி உள்ள வீடியோவில் அப்லோட் பண்ணியிருப்போம். இந்த டேங்க் லீக்கு, இதை ரெடி பண்ணணுன்ட்டு. ஆனால் இது வரைக்கும் நான் ரெடி பண்ணல. இப்போ பாருங்களேன், இந்த இடத்துல லீக் ஆகுது. லீக் ஆகிற இடம்லாம் நிறைய இதே மாதிரி மாசு வளர்ந்துருக்கும். ஃபுல் லீக்கு கைஸ். இங்கெல்லாம் தண்ணியாக தான் ஊறிக்கிட்டே இருக்கும். இங்கே பாருங்களேன், இந்த இடம் எல்லாம் ஹெவி லீக். இந்த டெய்லியும் தண்ணி ஊற்றிட்டு இருக்கேன். ஆனாலும் ஏன் இதில் மீனை விடுறேன்னா, இந்த இடத்துல தான் மூடி வைக்கிற அளவுக்கு நம்மகிட்ட கரெக்டாக இருக்குது. இல்லைன்னா மீன் குதிச்சு போயிடும் கைஸ். ஃபாக்ஸ் டெயில்ஸை நம்ம ஃபீடிங்காக மாற்றிடலாம் கைஸ். இதில் போட்டோம்னா ஃபாக்ஸ் டெயிலு ஃபீடாக போயிடும். மீன் வந்து இதை சாப்பிடும் கைஸ். என்ன ப்ரோ, இந்த அளவுக்கு மூடி வைக்கிற அளவுக்கு இதுக்கு பில்டப் தேவையா? அவ்வளோ இது எஸ்கேப் ஆயிருமா அவ்வளோ ஃபாஸ்ட்டாக அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு முன்னாடி தான் இதே மாதிரி ஒன்று வச்சுருந்தேன். சின்ன இந்த கேஜஸில் எல்லாம் பயன்படுத்துகிற அந்த நெட்டு, அதுலேயே எஸ்கேப் ஆகிடுச்சு. அதுலேருந்து எஸ்கேப் ஆகிடுச்சு. இந்த கேப் சின்னதாக ஒரு கம்பி இப்படி பல்ஜாகி அது எஸ் ஆகிடுச்சு. ஸோ அவ்வளோ ஈஸியெல்லாம் கிடையாது. ஸோ அது என்ன பண்ணணும்னா, ரிப்பீட்டடாக ஒரே இடத்துல குதிச்சுட்டு இருக்கனால அது கண்டிப்பாகவே மூவ் ஆகி போயிடும். மூவ் ஆகி போயிடுச்சுன்னா மீன் எஸ்கேப் ஆகிடும். எஸ்கேப் ஆகிறவே செத்து போயிடும். கொஞ்சம் தூரம் அதெல்லாம் நடந்து போக முடிஞ்ச அளவுக்கு, அதாவது தவிழ்ந்து செல்ல முடிஞ்ச அளவுக்கு அது தவிழ்ந்து செல்லும். அதுக்கப்புறம் அது இறந்து போயிடும். டேங்கை பார்த்திங்கன்னா நம்ம க்ளீன் பண்ணியாச்சு. இந்த மீனை பற்றி தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன். இதை பார்த்திங்கன்னா சாமீன் அப்படின்பாங்க, இல்லை எங்கள் ஊரில் சாமீன்பாங்க. மற்ற இடங்களில் புல்லை ஸ்னேக் ஹெட், அதுக்கப்புறம் சேர் மீன் கேரளாவில் சொல்லுவாங்க. இந்த மாதிரி கொஞ்சம் விதமாக சொல்லுவாங்க. இது வந்து ஸ்னேக் ஹெட் வெரைட்டிஸில் வர ஒரு மீன் தான். எனக்கு தெரிஞ்ச அந்த ஸ்னேக் ஹெட் வெரைட்டிஸ்லேயே நல்ல டேஸ்டியாக இருக்கக்கூடிய ஒரு ஃபிஷ்ஷு இது. அதுக்கப்புறம் வாகைன்னு சொல்லக்கூடிய அந்த ஃபிஷ்ஷுன்னு நினைக்கிறேன். இது ரெண்டுமே டேஸ்ட்டுக்கு ஓரளவுக்கு. ஸோ வளர்க்குற மீனை பற்றி பேசணும், மீனை சாப்பிட்றத பற்றி பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன். வாகைங்கிறது, அதுக்கப்புறம் புல்லை ஸ்னேக் ஹெட்டு, இந்த ஸ்னேக் ஹெட் இதெல்லாமே ஒரே வெரைட்டிஸில் வருது. அந்த சைஸை பொறுத்து அதுக்கு ஒரு பேர் வச்சுருப்பாங்க. அதே மாதிரி இது வந்து 5 kgs மேலே வளரக்கூடிய ஒரு மீன். இது எதுக்கு நான் வச்சுருக்கேன் அப்படின்னா, ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தன் இதை கொடுத்தனால நான் வச்சுருக்கேன். மீன் இதெல்லாம் ரிவர் ஃபிஷ்ஷஸ் தான். நம்மக்கிட்ட இப்போ இருக்கிறதுல மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கக்கூடியது ரிவர் ஃபிஷ்ஷஸ் தான். ரிவர் ஃபிஷ்ஷஸ்லேருந்து நம்ம வச்சுருக்கிறது தான். எவ்வளோ பேர் ரிவர் ஃபிஷ்ஷஸ் வளர்க்குறதுல இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க, எவ்வளோ பேருக்கு அது பயங்கரமான ஒரு இன்ட்ரெஸ்ட்டை தரும் அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படி ஏதாவது இருந்துச்சுன்னா. இந்த வீடியோன்னு பார்த்தீங்கன்னா தான். வீடியோ பிடிச்சினா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.